நீரிழிவு நோய் ஒரு வியாதியே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து மக்கள்கிட்ட இருக்குது. ஆமாம், நீரிழிவு நோய் ஒரு வியாதிங்கிறது கிடையாது. அது வந்து ஒரு குறைபாடு. என்ன குறைபாடு? உடம்புல இன்சுலின் சரியாக சுரக்கிறது இல்லை, அல்லது சுரக்கக்கூடிய இன்சுலின் சரியாக வேலை செய்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு குறைபாடு. அதனால் என்ன நடக்குது? அதனால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகுது. இதுவும் ஒரு குறைபாடு தான். ஆனால் அது எப்போ வியாதி ஆகுது? நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டு அந்த அதிகமான சர்க்கரை போய் ஒரு இருதயத்தையோ, ஒரு காலில் ஒரு புண்ணை உருவாக்கும் போதோ, ஒரு கிட்னியை பாதிக்கும் போதோ, ஒரு கண்ணில் நோயை உருவாக்கும் போதோ கண்டிப்பாக ஒரு வியாதியாக உருவாகுது. ஸோ அந்த குறைபாடை வியாதியாக ஆகாமல் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அந்த குறைபாடை நம்ம சரி பண்ணுறதுக்காக தான் உடற்பயிற்சியோ, உணவு பழக்க வழக்கங்களோ, தேவைப்படுகிற மாத்திரைகளோ எடுக்கிறதுக்காக பரிந்துரை செய்கிறோம். நிறைய மக்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான கருத்து என்னன்னா, சர்க்கரை மருந்து எடுத்துக்கொண்டால் என்னுடைய உடம்புல கிட்னியோ ஹார்ட்டையோ அஃபெக்ட் பண்ணும், அதனால் நான் மாத்திரை எடுத்துக்கணுமா டாக்டர் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின். இது வந்து மிக மிக தவறான கருத்து. அதிகமான சர்க்கரை தான் சிறுநீரகத்தையோ நம்மளுடைய கண்ணையோ பாதிக்குமே ஒழிய இந்த மாத்திரை மருந்துகள் போய் சிறுநீரகத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இந்த மாதிரி பட்சத்தில் இப்போ மாத்திரைகள் போய் கிட்னியை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து ஒருவேளை உண்மையாக இருந்தால் சுகரே பாதிச்சுக்கலான்னு விட்டுலாமே, ஏன் மாத்திரையை கொடுத்து கிட்னியை பாதிக்கணும்னு நம்ம அவ்வளோ பிரதிஷ்டப்படணும்? அதனால கண்டிப்பாக சுகர் மாத்திரைகள் கிட்னியோ ஹார்ட்டையோ கண்டிப்பாக பாதிக்காது. நிறைய பேஷண்ட் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாத்திரையை போய் எனக்கு கிட்னியை பாதிச்சிடும் அப்படின்னு பயந்து போய், முக்கியமாக ஆரம்ப கட்டத்தில் மாத்திரையே போடாமல் விட்டு ஹை சுகர் காலங்காலமாக வருஷக்கணக்கில் ஹை சுகரை வச்சுக்கிட்டு அதனால் கிட்னி பாதிப்பு வந்து எங்களை பார்க்குறவங்க தான் மிக மிக அதிகமே தவிர சர்க்கரை மாத்திரையினால கிட்னி பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன மாத்திரை கிட்னியை பாதிப்பை உருவாக்கும்னா வலி மாத்திரைகள். முக்கியமாக நம்ம போய் மருந்தகத்தில் போய் எனக்கு ஒரு வலி 5 நாளாக இருக்குது, அதுக்கு மாத்திரை கொடுங்க, இந்த மாத்திரை கொடுங்க அப்படின்னு மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் ரொம்ப நாளாக வலி மாத்திரை சாப்பிட்டால் கண்டிப்பாக கிட்னி பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்.